ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை பற்றிய டிப்ஸ்னால் நம்ம கத்திரிக்காய் மசியல்லாம் பண்ணோம்னா பண்ணும்போது கொஞ்சம் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் போடணுங்க. போட்டு பண்ணிங்கன்னா இந்த மசியல் வந்து நம்ம சாப்பிடும்போது கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. டேஸ்ட் வந்து சப்பாத்திக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி புது மண் கடாயில் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் மசியல் பண்ண போகிறாங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். ஹீட் ஆகட்டும். ரொம்ப நல்லாயிருக்குங்க. மண் கடாயில் நம்ம எது பண்ணாலும் சரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நாளையிலலாம் மண் பானையில் தான் நான் சோறுலாம் பொங்கியிருக்கேன். குழம்பு வைக்கிறது எல்லாமே மண் கடாய் தாங்க. அப்பப்போ கழுவும்போது உடஞ்சிருங்க. எங்கள் அம்மா ஏசிக்கிட்டே இருப்பாங்க. கை உனக்கு என்ன ஆவியே இல்லையா, கையிலேருந்து கீழே போட்டு உடச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஏசுவாங்க. தவறி விழுந்துருங்க. எப்படின்னாலும் விழுந்துரும். நாங்கள் மண் பானையில் தான் சோறு பொங்குறது, கறி வைக்கிறது எல்லாமே. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த நாளையில். சாப்பாடு எல்லாமே நல்ல ஆரோக்கியமாகவும் இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. இப்போ அந்த சாப்பாடில் டேஸ்ட்லாம் கிடையாதுங்க. அந்த மாதிரி இப்போ கத்திரிக்காய் மசியல் பண்ணதுக்கு கடாய் ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எதுவுமே ஃபஸ்ட்டு புதுசாக பண்ணும்போது நல்லா தான் இருக்குங்க. ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் மண் கடாயில் பண்ணணும், மண் கடாய் வாங்கணுன்னு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகுங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போடுங்க, நல்ல மணமாக இருக்கும். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. மசியில் சாப்பிடும்போது இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் கடிப்படும்போது டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கணுங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க, நல்ல மணமாக இருக்கும். இப்போ தேவையான பொருள் போட்டாச்சு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை வந்து தாராளமாகவே போட்டுக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகாங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இங்கே புளி கரைசல் ஊற்றணுன்னா லைட்டாக கைப்புளி மாதிரி கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் புளி கரைக்கல. தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டேன்னா புளி கரைக்க வேண்டாங்க. இதில் வந்து தக்காளி போட்டுக்கலாங்க. இங்கே குழம்பு மிளகாத்தூள் போடலாம், இல்லை சாம்பார் பொடி போடலாம். அப்புறமா வரமிளகாத்தூள் வரமல்லித்தூள் போடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டோன்னா நல்லா குழகுலான்னு இருக்குங்க. கத்திரிக்காயை உருளைக்கிழங்கு நறுக்கி நம்ம தண்ணியில் வச்சிடணும். இப்போ நல்லா மசிச்சாச்சுங்க. நான் சப்பாத்திக்குனால இந்த அளவுக்கு மசிச்சிருக்கேன். இட்லி தோசைக்குன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கடைஞ்சிக்கங்க. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.